கார்த்திகை தீபம் அன்னைக்கு வீட்டோட பூஜை ரூம்லேயும் வீட்டோட நிலவாசல்லையும் எப்படியெல்லாம் நம்ம விளக்கேற்றலான்னு பார்க்கலாம். ஒரு வீட்டுக்கு நிலைவாசல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடியது. அதனால அதை எந்த அளவுக்கு அழகுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அழகுபடுத்தி விளக்கை ஏற்றி வைக்கும்போது உங்கள் வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். முதல்ல பூஜை ரூமில் எப்படி விளக்கேற்றுறதுங்கிறத பார்க்கலாம். நான் 7 அகல் விளக்கு எடுத்திருக்கேன். அதில் ஒன்றே ஒன்று மட்டும் புதுசு எடுத்திருக்கேன். புது விளக்கோ இல்லை நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுற விளக்கோ இதிலிருந்து எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறது நிறைய டிப்ஸ் நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு வரீங்க, கமெண்ட்டும் பண்ணுறீங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ லாஸ்ட்டில் அதோட லிங்க் தரேன், போய் பாருங்கள். அதில் நிறைய டிப்ஸ் இருக்குது. எண்ணெய் நல்ல மணமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், காற்றுல அணையாமல் விளக்குகள் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி ஒரு 15 டிப்ஸ் நான் அதில் கொடுத்துருக்கேன். டைம் இருந்தால் போய் பாருங்கள். சுத்தமான ஒரு பட்ஸ் எடுத்துக்குங்க. அதில் நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தை வச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குயிக்காக உங்கள் வேலை முடிஞ்சிடும். கைகளில் படாமல் எத்தனை விளக்காக இருந்தாலும் மஞ்சள் குங்குமத்தை ஈஸியாக வச்சிடலாம். நம்ம திரியை இதில் போட்டுக்கலாம். பஞ்சு திரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே திரி போட்டாச்சு. இப்போ நான் இதில் எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல. ஏன்னு நீங்கள் வீடியோ பாருங்கள், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட்டு கடைகளில் ஒரு 25 ரூபாலேயே கிடைக்குதுங்க. இந்த மாதிரி தான் பிளேட் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த பிளேட் இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல தட்டையாக இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த விளிம்பு இருந்துச்சுன்னா இந்த விளக்குகளை வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். சூப்பராகவே இதில் நல்லா நிற்கும். நிறைய விளக்குகள் சேர்ந்த மாதிரிலாம் நமக்கு கடைகளில் கிடைக்குது. அதெல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய காசுலாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வாங்கி விளக்குகளை அடுக்கி வைங்க. எவ்வளோ அசைச்சாலும் கீழே விழவே விழாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஸ்பீடாக தான் ஆட்டுறேன். அப்படி இருந்து ஒரு விளக்குகள் கூட எனக்கு கீழே விழவே இல்லை. அதில் சூப்பராக செட் ஆகிருக்கு. அடுத்தது இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுறது நான் ஏன் ஃபஸ்ட்டே ஊற்ற வேண்டாம்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு கரெக்டான பிளேஸில் நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றினோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஊற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியான குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே நான் போன வீடியோவிலேயே நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு டைம் இருந்தால் இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் அதோட லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இதை நம்ம பூஜை ரூமில் வச்சிடலாம். இதுக்கு நடுவுலேயும் நம்ம விளக்கு வைக்க போகிறோம். அது எப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. பூஜை ரூமாக இருக்கிறவங்க பூஜை ரூம்குள்ளே இதை வைங்க. பூஜை ரூம் இல்லை, இந்த மாதிரி தான் செல்ஃபில் தான் நம்ம பூஜை ரூம் வச்சுருக்கோன்னா கீழே கூட இந்த மாதிரி நான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். சுற்றி நான் கோலம் போட்டுட்டு இதை நான் வச்சுட்டேன். எந்த மாதிரி உங்கள் வீட்டில் பூஜை ரூம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பூஜை ரூம் இருந்தால் தான் இந்த மாதிரி செய்யணும்னு கிடையாது. நீங்கள் செல்ஃபில் நீங்கள் பூஜை ரூம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தா கூட அதுக்கு கீழே கூட கோலம் போட்டுட்டு நாம் இந்த அகல் விளக்கு எல்லாத்தையும் ஏற்றிடலாம். இப்போ இந்த தட்டில் நடுப்பகுதியில் நம்ம விளக்கு வைக்க போகிறோம். அந்த விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வாழை இலை இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மந்தார இலை கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மந்தார இலையை பற்றி நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன். தேவைங்கிறவங்க நீங்கள் போய் பாருங்கள். இப்போ இதில் நடுவில் நான் விளக்கு வச்சாச்சு. மற்ற விளக்குலலாம் எண்ணெய் கசியாது. அது ஏன்னா நான் அதுக்கு பின்னாடி நெயில் பாலிஷ் ஃபுல்லாக அடித்து விட்டுருக்கேன். அதனால் எண்ணெய் எதுவுமே வடியாது. நம்ம வச்சுருக்க பிளேட் எல்லாமே நல்லாவே இருக்கும். விளக்கும் நின்று நல்லா எரியும். எந்த விதமான எண்ணெய் கசிவுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எண்ணெய் கசிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நடுவில் நீங்கள் குத்து விளக்கை கூட ஏற்றி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் வீட்டு பூஜை ரூமில் இந்த மாதிரி ஐடியா வச்சு நீங்கள் எப்படினாலும் பூஜை ரூமை அலங்காரம் பண்ணலாம். இதில் ஒரு விதமான அலங்காரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பூக்களை கூட இதை சுற்றி நீங்கள் போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது நிலவாசலில் நம்ம விளக்கு எப்படி ஏற்றுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிலைவாசலில் வைக்கக்கூடிய அந்த அகல் விளக்கு நல்ல இன்ஸ்டண்ட்டாக மணமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். பூக்களை கொஞ்சம் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது அகல் விளக்கு புது விளக்கு வாங்கணுமா இல்லை பழைய விளக்கே ஏற்றலாமான்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம புது விளக்கு நம்ம வருஷம் வருஷம் கண்டிப்பாக வாங்கணுங்க. உங்களால் முடிஞ்ச விளக்கை நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி டிசைனர் விளக்கு தான் வாங்கணும்னு இல்லை. ஒரு 5 விளக்கு, ஒரு 3 விளக்கு அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்குங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அலங்காரமான விளக்குகளையும் நம்ம வாங்கிக்கலாம். அகல் விளக்குலேயே இந்த மாதிரி நிறைய டிசைனில் இப்போ உங்களுக்கு கிடைக்குது. இல்லை அந்த மாதிரி வாங்க முடியலன்னா கூட பரவாயில்ல, டிசைன் இல்லாமல் ப்ளைனாக இருக்கும் இல்லையா அகல் விளக்கு, அதை கூட நம்ம ஏற்றிக்கலாம்.
ஆனால் அந்த 2 விளக்குமே புது விளக்கா இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. புதுசாக வாங்கி தான் அன்னைக்கு நாம் தீபத்தை ஏற்றணும். இப்போ இதில் நல்லெண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லட்டா நெய் கூட ஊற்றிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். அகல் விளக்கில் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு வாசம் தரதுக்கு உங்கள் வீட்டில் ஜவ்வாது பொடி இருந்துச்சுன்னா அந்த ஜவ்வாது பொடியை சேர்த்துக்குங்க. நான் எப்போவுமே ஜவ்வாது பொடி தான் அதில் சேர்த்துப்பேன். உங்களுக்கு விளக்கு எரியும் போது நல்ல வாசமாக இருக்கும். அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் ஜவ்வாது பொடி அதில் சேர்த்துக்க போகிறேன். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா கையில் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அந்த வாசம் ஒட்டியிருக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த விளக்குக்கு போடுற திரியில் இந்த மாதிரி நல்ல கையால் தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த திரியும் ரொம்பவே மணமாக இருக்கும். நம்ம தீபம் ஏற்றும் போது ரொம்ப மணமாக வாசலே நிறைவாக இருக்கும். நான் எப்போவுமே அகல் விளக்கை இப்படி தான் ரெடி பண்ணுவேன். நாம் சாதாரணமாக தீபம் ஏற்றுனதே ரொம்ப நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்கு கொண்டு வந்து தரும். அதுலேயும் இந்த மாதிரி வாசனை பொருட்கள் சேர்க்கும்போது இன்னும் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த திரியிலையும் நம்ம எண்ணெயை கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இதையெல்லாம் பண்ணும்போதே மணி உங்களுக்கு 6 ஆகிடும். 5 மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சின்னா 6 மணி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி திருவிளக்க 2யும் நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நீங்கள் கோலம் போட்டிருப்பீங்க இல்லையா, அதில் எந்த இடத்துல உங்களோட அகல் விளக்க வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல பூ போட்டு சூப்பராக நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்சுருங்க. கார்த்திகை மாதம் சொன்னாலே தீபம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த திருவிளக்க, அந்த தீபத்தை நம்ம வைக்கிற இடத்த எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். பூ இருந்துச்சுன்னா நீங்கள் கோலத்தில் கூட இந்த மாதிரி அழகாக வச்சு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணலாம். நான் சிம்பிளான டெக்கரேஷன் தான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். உங்களால் எந்த அளவுக்கு அலங்காரப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாசலை அழகுபடுத்தி வச்சுக்கோங்க. 30 நாளும் நீங்கள் இந்த மாதிரி நிலவாசலில் விளக்க நீங்கள் ஏற்றிட்டு வரலாம். 30 நாளும் உங்களால் பூ வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, வேலைக்கிழமையாவது கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. வேலைக்கிழமையும் நான் தவற விட்டுட்டேன் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை தான் திருக்கார்த்திகை. அந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி விளக்கை ஏற்றி வைங்க. அகல் விளக்கை எப்படி ஏற்றுறதுங்கிற உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த விளக்கை நீங்கள் எப்படி தீபம் ஏற்றணும்னா, நீங்கள் எப்போவுமே உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா, அந்த மாதிரி விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா அந்த விளக்குலேருந்து உங்களோட அகல் விளக்கை தீபம் ஏற்றிட்டு வந்து நீங்கள் பூ போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல அழகாக நீங்கள் வச்சுருங்க. வீட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்து நம்ம வாசலில் வைக்கணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதம் முழுக்க நீங்கள் மாலை ஒரு நேரம் மட்டுமாவது இந்த மாதிரி அகல் விளக்கை ஏற்றிட்டு வந்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் நிலவாசலில் எப்படி நம்ம வாசம் தரக்கூடிய எண்ணெயை இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி நம்ம வந்து விளக்கேற்றலாங்கிறதையும், அதே நேரத்தில் பூஜை ரூமில் எந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றலாங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.